ஹாய் கைஸ். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஒரே நாளில் நம்ம 5 லட்ச ரூபா வந்து ப்ராஃபிட் எடுத்திருக்கோம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம kite.zerodha.com அப்படிங்கிற இந்த வெப்சைட் நம்மளுடைய கைட் அக்கௌண்ட்டில் இருக்கும். நம்ம ஜீரோதா அக்கௌண்ட்டில் இங்கே பார்த்தீங்கனாலே தெரியும். இங்கெல்லாம் நான் வந்து ரிமூவ் பண்ண முடியும், ஆட் பண்ண முடியும். ஸோ எல்லாமே வந்து ஒரிஜினல் தான். இப்போ பார்த்தீங்கன்னா பொசிஷனில் வந்து 5 லட்ச ரூபா நம்ம ப்ராஃபிட்டில் இருக்கோம். 1 10 100 1000 10,000 லட்சம், சரிங்களா? 5 லட்ச ரூபா ப்ராஃபிட்டில் இருக்கோம். நீங்கள் பார்த்தீங்கனாலே தெரியும். ஸோ இப்போ இது எத்தனை பேர் வந்து நீங்கள் பார்க்குற இந்த வீடியோவை வந்து உண்மைன்னு நம்புனீங்களோ அவங்க எல்லாமே கொஞ்சம் ஏமாந்துருக்கீங்க அப்படின்னு தான் சொல்ல முடியும். ஸோ நான் வந்து ஏமாத்துறதுக்காக இந்த வீடியோ போடல, ஆனால் வந்து ஒரு சில அவேர்னஸ் க்ரியேட் பண்ணுறதுக்காக தான் நான் இந்த வீடியோ போடுறேன். ஏன்னா இன்னுமே வந்து ஒரு ஓல்டு மெத்தடை வச்சு உங்களை ஏமாற்றிட்டு இருக்காங்க கொஞ்சம் பேர். அதாவது எல்லாருமே ஏமாத்துறாங்க அப்படின்னு நான் சொல்லலை, ஆனால் இந்த ஸ்டாக் மார்க்கெட் அப்படின்னு வரும்போது இதில் ப்ராஃபிட் லாஸ் அப்படிங்கிற இந்த ஸ்க்ரீன்ஷாட்லாம் வரும்போது நிறைய பேர் வந்து ஏமாத்துறாங்க, ஓகேங்களா? அதாவது கொஞ்சம் ஒரு ஸ்மால் நம்பர் ஆஃப் பீப்புள். ஸோ அது எப்படிங்கிறது உங்களுக்கு புரிய வைக்கிறதுக்காக தான் இந்த வீடியோ வந்து நான் சின்ன வீடியோ தான், அவேர்னஸ்க்காக நான் போடுறேன். ஸோ இப்போ நான் காமிச்ச 5 லட்ச ரூபா ப்ராஃபிட்டை வந்து நீங்கள் உண்மைன்னு நம்பியிருந்தீங்கன்னா அது வந்து ஆக்சுவலாக தப்பு. உங்களை ஏமாத்துறதுக்காக நான் அதை போடலை. ஸோ இனி யார்கிட்டையும் ஏமாறாதீங்க அப்படிங்கிற கொஞ்சம் உஷாராக இருங்க அப்படிங்கிறதுக்காக நான் இதை போடுறேன். இது ஆக்சுவலாக இந்த 5 லட்ச ரூபா ப்ராஃபிட்டுங்கிறது ஒரு ஃபேக்கான ப்ராஃபிட். ஆனால் இது என்னோட அக்கௌண்ட்டில் தான் இருக்குது. இதை எப்படி வந்து மேனிப்புலேட் பண்ணாங்க அப்படிங்கிறது வந்து மேபி நிறைய பேர் கண்டுபிடிச்சிருக்கலாம். ஜீரோதாவுடைய ஒரிஜினல் வெப்சைட் தான் இது நம்மளுடைய கைட் அக்கௌண்ட் தான். இதில் எப்படி வந்து ஏமாத்தினாங்க அப்படிங்கிறத சம் பீப்புள்ஸ் வந்து கண்டுபிடிச்சிருப்பீங்க. ஏற்கனவே ஐடி அண்ட் சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட்டில் வெப் டெவலப்மெண்ட்டில் இருக்கிற பீப்புள்ஸ் வந்து ஈஸியாக கண்டுபிடிச்சிருப்பீங்க இது ஒரு சப்ப மேட்ரு, இதை மேனிப்புலேட் பண்ணுறது அப்படின்ட்டு. ஆனால் சம் பீப்புள்ஸ் வந்து அதை பற்றி தெரியாதவங்க வந்து இதை நம்பியிருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் வந்து இதில் எப்படி இந்த மாதிரியான ப்ராஃபிட்டை மேனிப்புலேட் பண்ணுறாங்க அப்படிங்கிறத வந்து நான் இப்போ ஜஸ்ட் உங்களுக்கு சொல்கிறேன். ஏன்னா ஸ்க்ரீன்ஷாட் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நம்பி ஏமாறாதீங்க. ஏன்னா சம் பீப்புள்ஸ் உங்களை ஏமாத்துறதுக்கு உண்டான சான்சஸ் இருக்குது. இப்போ வந்து இந்த பேஜை நான் ரீஃப்ரெஷ் பண்ணேன்னு வச்சுக்கோங்களேன், இந்த 5 லட்ச ரூபா ப்ராஃபிட் போயிடும். ஸோ இப்போ ரீஃப்ரெஷ் பண்ணேன்னா பாருங்கள், ஒரிஜினல் ப்ராஃபிட் வெறும் 5295 ரூபா தான். ஆனால் நான் ரீஃப்ரெஷ் பண்ணுறதுக்கு முன்னாடி நான் இங்கே வந்து உங்களுக்கு டெலிட் பண்ணி கூட காமிச்சேன். அப்போ நீங்கள் வந்து டெலிட்டெல்லாம் ஆகுது, அப்போ இது ஸ்க்ரீன்ஷாட் கிடையாது, ஒரிஜினல் பேஜ் தான் அப்படிங்கிறது உங்களுக்கு ஃபஸ்ட்டு பாயிண்டில் வந்து ப்ரூஃப் ஆகிருக்கும். ஒரிஜினல் பேஜ் அப்படிங்கிற மாதிரியான ஒரு தாட் ப்ராசஸ் வந்து உங்கள் மைண்டில் வந்துருக்கும். ரெண்டாவது, இந்த kite.zerodha.com அப்படிங்கிற இந்த டொமைன் பார்க்கும்போது உங்களுக்கு ஓகே ஒரிஜினல் தான் அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு ஒரு தாட் ப்ராசஸ் வந்திருக்கும். இங்கேயும் நமக்கு வந்து லைவாக வந்து ப்ராஃபிட் வந்து காமிக்கிறாங்க அப்படிங்கிறதுனால உங்களுக்கும் அது வந்து 5 லட்ச ரூபா தான் அப்படிங்கிற மாதிரியான ஒரு தாட் ப்ராசஸ் க்ரியேட் ஆகிருக்கும். ஸோ அந்த 3 விஷயங்களும் சேர்ந்து நீங்கள் வந்து அதிகப்படியாக அதை நம்புறதுக்கு உண்டான ஒரு சான்சஸ் இருக்குது. இப்போ இதுவே ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து அனுப்புகிறாங்கன்னா அது இன்னும் மோசம். ஏன்னா ஸ்க்ரீன்ஷாட்டில் ஈஸியாகவே நம்ம மேனிப்புலேட் பண்ணலாம். அதுக்கு ஃபோட்டோஷாப் கூட தெரியணுங்கிற அவசியம் கூட கிடையாது அப்படிங்கிறது வந்து நீங்கள் தெரிஞ்சுங்க. இதை எப்படி பண்ணுறாங்கன்னு நான் சொல்கிறேன். இப்போ வந்து ரீஃப்ரெஷ் பண்ணிங்கன்னா உண்மையான பேஜ் வந்து சர்வரில் ரீலோட் ஆகிட்டு வரும்போது நமக்கு கிளைண்ட் சைடில் வரும்போது கண்டிப்பாக வந்து இதை மேனிப்புலேட் பண்ண முடியாது. ஏன்னா அதோடைய ஒரிஜினல் டேட்டா தான் வரும். ஸோ இப்போ உண்மையான ப்ராஃபிட் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து நமக்கு 5295 ரூபா தான் ப்ராஃபிட். ஆனால் இதை நான் வந்து 5 லட்ச ரூபா அப்படிங்கிறத மாற்றினேன். அது பார்க்குறதுக்கு ஒரிஜினலாகவும் இருக்கும். எப்படி மாற்றினேன் அப்படின்னா ரொம்ப சிம்பிள். வெப் டெவலப்மெண்ட்டில் பேசிக் HTML தெரிஞ்சவங்களுக்கு இது தெரியும். இப்போ இந்த ப்ராஃபிட் மேலே ரைட் கிளிக் பண்ணி இன்ஸ்பெக்ட் எலமெண்ட் அப்படின்னா எல்லா ப்ரௌசர்லேயும் வரும். இன்ஸ்பெக்ட் எலமெண்ட் கொடுத்தீங்க அப்படின்னா அந்த HTML கோடும் உங்களுக்கு வந்து இதில் காமிக்கும். CSS கூட சேஞ்ச் பண்ணலாம். இங்கே வந்து சேஞ்ச் பண்ணிங்கன்னா CSS கோடை கூட சேஞ்ச் பண்ணலாம். இப்போ இந்த HTML கோடில் நீங்கள் வந்து இந்த பர்டிகுலர் டேட்டா செலக்ட் பண்ணியிருக்கீங்க, டேபிளோடைய டேட்டாவாக வந்திருக்கு. டேபிள் க்ரியேட் பண்ணியிருக்காங்க HTML. அதில் வந்து TD டேபிள் டேட்டா வந்து கொடுத்து இது போட்டிருக்காங்க. இப்போது இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே இந்த கோடிங்கில் வர்ற இந்த 5,295 ரூபாய்ங்கிறது தான் இது, ஓகேங்களா? ஸோ இதை வந்து நான் மேனிப்புலேட் பண்ணோன்னா கிளைண்ட் சைடில் ஈஸியாக மேனிப்புலேட் பண்ணலாம். இந்த பேஜ் ரீஃப்ரெஷ் ஆகாத வரைக்கும் இந்த டேட்டா வந்து ஒரிஜினல் டேட்டா மாதிரி தெரியும். எப்படின்னா இதை நீங்கள் ஓப்பன் பண்ணிட்டு இந்த நீங்கள் செலக்ட் பண்ணி தான் இன்ஸ்பெக்ட் எலமெண்ட் கொடுத்தீங்க. இந்த டிடிக்குள்ளே இதுதான் இருக்குது. இதை ரைட் கிளிக் பண்ணி எடிட் as HTML அப்படின்னு சொல்லி கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இதை எடிட் பண்ணக்கூடிய கெப்பாசிட்டி வந்துடும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் 5295 ரூபாயா 6 லட்சமாக நான் போட முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா போடலாம். இப்போ 6 அப்படின்னு கொடுத்து கம்மா கொடுத்து ஒரு 2 0 அதுக்கப்புறம் ஒரு 3 0 கொடுத்தேன் அப்படின்னா இப்போ 6 லட்சமாக மாற்ற முடியும்னா மாற்ற முடியும். இப்போ பாருங்கள், ஜஸ்ட்டு வந்து 6 லட்சம் கிளிக் பண்ணேன்னா இங்கே பாருங்கள் 6 லட்சமாக மாறிடுச்சு. ஸோ இதே மாதிரி இதையும் ரைட் கிளிக் பண்ணி நம்ம இன்ஸ்பெக்ட் எலமெண்ட் கொடுக்கலாம். ஸோ அது இதே சேம் மெத்தட் தான். இதே ரைட் கிளிக் பண்ணிங்கனாலும் நீங்கள் உங்களுக்கு தெரியாத மாதிரி மற்றவங்களுக்கு தெரியாத மாதிரி இப்படி ரைட் கிளிக் பண்ணி நீங்கள் பண்ணிங்கனாலே இது வந்துடும்.
அதனால் வந்து என்னென்னா எல்லாருமே ஸ்க்ரீன்ஷாட் அனுப்புறது பொய், எல்லாருமே வந்து ஃபேக் அப்படிங்கிறது வந்து நம்மளால் சொல்ல முடியாது. அதுக்கு உண்டான ரைட்ஸ் எனக்கு கிடையாது. எல்லாருமே பொய்யா இருக்காங்க அப்படின்னு சொல்கிறதுக்கு உண்டான ரைட்ஸ் எனக்கு கிடையாது. கண்டிப்பாக உண்மையாகவும் இருக்கலாம், பொய்யாகவும் இருக்கலாம். ஸோ நம்ம என்ன பண்ணோம்னா ஸ்க்ரீன்ஷாட்டை பார்த்து ஓவர் மேனிப்புலேட் ஆக வேண்டிய அவசியம் இல்லை அப்படிங்கிறத வந்து நீங்கள் புரிஞ்சுக்கணும். ஏன்னா இது ஒரு சப்பையான ஒரு விஷயம். இன்னும் ஒரு படி மேலே போய் சொல்லணும்னா, இப்போ பாருங்கள், இங்கேயும் மாற்றணும், இங்கேயும் மாற்றணும், இங்கேயும் மாற்றணும். எல்லாம் கரெக்டாக மாற்றினீங்கன்னா ஜஸ்ட் எடிட் தான். ரைட் கிளிக் பண்ணிங்கன்னா இங்கேயும் மாற்ற முடியும். பாருங்கள், இந்த டேட்டா கூட மாற்ற முடியும். எடிட் ஆஸ் HTML கொடுத்தீங்கன்னா இங்கேயும் வந்து நம்ம ப்ளஸ் சிம்பிள் போட்டு 6,00,00,00 கொடுத்தீங்கன்னா 6 லட்சம் அப்படிங்கிறது வந்து நமக்கு வந்துடும். ஸோ இப்படி இங்கேயும் ரெண்டையும் மாற்றிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து பர்ஃபெக்டான ஸ்க்ரீன்ஷாட் மாதிரி ரெடி ஆயிரும். நம்ம எப்படி வேணால் மாற்றலாம். இப்போ எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா இங்கே நிஃப்டி FMCGன்னு இருக்குது. இதில் என்னோட பேரை கூட வரைக்கலாம். ஓகேங்களா? ஸோ இது வந்து சாதாரண HTML தெரிஞ்ச எல்லாத்துக்குமே தெரிஞ்சக்கூடிய ஒரு விஷயந்தான். பாருங்கள், நிஃப்டி FMCG இருக்குது. நிஃப்டி கார்த்திக்னு டைப் பண்ணுறேன் நான். பாருங்கள், நிஃப்டி கார்த்திக்னு மாறிடுச்சு. ஸோ இப்போது இதை வந்து நீங்கள் க்ளோஸ் பண்ணிட்டீங்கன்னா பாருங்கள், எல்லா பேஜ் எல்லாம் ஒரே மாதிரி இருக்கும். எல்லாமே வந்து ஸ்க்ரோல் பண்ணால் கூட ஸ்க்ரோல் ஆகும். எக்ஸ்ட்ரா டேட்டா இல்லாதனால ஸ்க்ரோல் ஆகலை. ஸோ இப்படி வந்து நம்மளால் மாற்ற முடியும். இதை லைவ் மார்க்கெட்டில் மேனிப்புலேட் பண்ண முடியாது. ஓகேங்களா? லைவ் மார்க்கெட் முடிஞ்சதுக்கப்புறம் லாஸை கூட நீங்கள் ப்ராஃபிட்டாக மாற்றலாம். என்னென்னா இதே கலரை வந்து நீங்கள் இது பண்ணிடலாம். இப்போ எக்ஸாம்பிள் இதை நான் லாஸாக மாற்றி காமிக்கிறேன் பாருங்கள். இப்போது லாஸ்னால் ரெட் கலரில் வரணும் இல்லையா? ஏன்னா நமக்கு தெரியும் ஜீரோதாவில் எந்த மாதிரி வரும் அப்படின்ட்டு. இப்போ வந்து -6 lakhs லாஸாக மாற்ற முடியும், லாஸையும் ப்ராஃபிட்டாக மாற்ற முடியும். இப்போ வந்து ப்ராஃபிட் இருக்கிறதுனால நான் லாஸாக மாற்றி காமிக்கிறேன். இப்போ மைனஸ் கொடுத்தீங்கன்னா இப்போ பாருங்கள், மைனஸ் வந்துருச்சு. இதில் வந்து ப்ளஸ் சிம்பிளை தூக்கிடுவோம். மைனஸ் கொடுத்துட்டேன். அதுக்கப்புறம் இதை வந்து ப்ரீஸாக மாற்றிட்டேன். இப்போ பாருங்கள், -6 lakh அப்படின்னு காமிக்குது. இப்போது இதனுடைய கலரை கூட நம்ம மாற்ற முடியும். இப்போ இந்த டேபிள் டேட்டாவை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா இங்கே பாருங்கள், இங்கே மினிமம் வித்து 30 பிக்சல் இதெல்லாம் தேவையில்லை நமக்கு. இங்கே பாருங்கள், இந்த கலர் வந்து க்ரீனாக இருக்கா? இதை வந்து கிளிக் பண்ணி ரெட்டு கொண்டு வந்தோம்னா ரெட்டாக மாறிடும். பாருங்கள், ஒரிஜினலாக வந்து இதே சேம் கான்செப்டில் கலரை ரெட்டாக இருக்கிற கலர் க்ரீனாக மாற்றுறதுக்கு எவ்வளோ நேரம் ஆக போகுது? அதனால் வந்து இந்த மாதிரி வந்து நிறைய விஷயங்கள் நம்ம டெக்னாலஜியில் இப்போ இருக்கிறதுல பண்ண முடியாது. அதனால் வந்து கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க. நம்ம ஸ்டாக் மார்க்கெட் அப்படிங்கிறது வந்து லாஸும் இருக்கலாம், ப்ராஃபிட்டும் இருக்கலாம். ஆனால் வந்து ஜென்யூனாக நம்ம நாலேஜை கெயின் பண்ணோம்னா கண்டிப்பாக வந்து லாங் டேர்ம் சஸ்டைனபிளாக வந்து நம்ம பர்ஃபார்ம் பண்ண முடியும். ஒரு நல்ல ஒரு வெல்த் கிரியேஷன் லாங் டேர்மில் நம்ம பண்ண முடியும். அதுக்கு தேவையானது வந்து நமக்கு நாலேஜ் தான். அதனால் வந்து என்னென்னா இந்த ப்ராஃபிட் அண்ட் லாஸுங்கிறது வந்து ஒரு சில பேர் அதை ஒரு இன்ஃப்ளூயன்ஸாக வச்சுக்கிட்டு அதை காமிக்கிறதுல தப்பு இல்லை. ஆனால் அதில் ஏமாற்றி காமிக்கிறாங்களா அப்படிங்கிற விஷயங்களை நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருந்துக்குங்க. ஸோ அதுக்காக தான் இந்த வீடியோ நான் போடுறேன். இது மேபி புதுசாக தெரியாதவங்களுக்கு தெரிஞ்சுக்கிறதுக்கு யூஸாக இருக்கலாம். மற்றவங்களுக்கு வந்து ஏற்கனவே தெரிஞ்சவங்களுக்கு இது ஒரு சின்ன சப்ப மேட்டர் தான். HTML தெரிஞ்சவங்களுக்கு ஈஸியாக அதை மாற்ற முடியும். இப்போது இதில் எதை நம்ம மாற்ற முடியாதுன்னு கேட்டிங்கன்னா, ரிஃப்ரெஷ் பண்ணிங்க அப்படின்னா நமக்கு வந்து ஒரிஜினலாக டேட்டா சர்வர்லேருந்து வரும். அதனால் வந்து நம்ம அந்த இடத்துல திரும்பவும் அந்த கிளைண்ட் சைடில் இருக்கிற டேட்டா, இப்போ நம்ம மேனிப்புலேட் பண்ண டேட்டாலாம் வந்து மறைஞ்சிரும். ஓகேங்களா? இதை வந்து நம்ம பண்ண முடியாது. ரிஃப்ரெஷ் பண்ணி ஒரு பேஜை வந்து ரிஃப்ரெஷ்ஷே பண்ணாமல் ஒருத்தர் உங்ககிட்ட காமிக்கிறாங்க அப்படின்னா அவர் தப்பாக காமிக்கிறாருன்னு நான் சொல்ல வரல. மேபி சான்ஸ் இருக்கலாம். அதனால் நீங்கள் கவனமாக இருக்கிறதுக்கும் உங்களுக்கு அந்த நாலேஜ் கிடைக்கிறதுக்காகவும் நான் சொல்கிறேன். அதே மாதிரி இந்த kite.zerodha.com அப்படிங்கிற இந்த டொமைனை வந்து யாருனாலையும் சேம் மாற்ற முடியாது. மேபி டைப் பண்ணி வச்சிருக்கலாம். இந்த மாதிரியான ஒரு பேஜையே நம்ம டெவலப் பண்ணுறதே வந்து ஒரே நாளில் இப்போ எனக்கு 2 மணி நேரத்தில் இந்த பேஜையே நான் டெவலப் பண்ணிடுவேன். ஓகேங்களா? ஸோ எனக்கு அந்த எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கனால டெவலப் பண்ணிடுவேன். ஸோ எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கிற பீப்புள்ஸ் வந்து டெவலப் பண்ணுறது வந்து ஒரு பெரிய விஷயமே கிடையாது. இந்த பேஜோடைய இன்டர்ஃபேஸை இதே மாதிரி டெவலப் பண்ணலாம். ஏன் இதே HTML கூட அப்படியே காப்பி பண்ணி கூட நம்ம பேஸ்ட் பண்ண முடியும். ஸோ அதனால் வந்து கொஞ்சம் இந்த விஷயத்தில் கவனமாக இருங்க. ஸோ அதுக்காகத்தான் நான் வந்து 5 லட்ச ரூபா அப்படிங்கிற மாதிரி தம்ப்நெயிலில் போட்டிருப்பேன். அதை பார்த்து நீங்கள் வந்து அஃபெண்ட் ஆக வேண்டாம். ஏன்னா அது ஒரு அவேர்னஸ்க்காக நான் போட்டது தான். உங்களை மேனிப்புலேட் பண்ணி இன்சல்ட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக நான் இதை போடலை. ஏன்னா அப்படி போடும்போது நீங்கள் அந்த ஆர்வத்தை நம்ம எப்படி கண்ட்ரோல் பண்ணுறது அப்படிங்கிறது இப்போ உங்களுக்கு ஒரு அவேர்னஸ் வந்திருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.